மாடுதா. சாரி பாவி, சாரி கோச்சுக்காதீங்க. வந்த வேகத்துல இடிச்ச உடனே எங்க போய் விழுகணும்னு தெரியாம போய் விழுந்து. எவ்வளவு பெரிய மோசமான ஆளா பேம்பளப்பா. ஒரு ரேப்பு ஒரு மர்டரா. ரேப்பு மாட்றாவா? மர்டரு. அந்த புள்ளைய கெடுத்து இவனை கொல்ல பார்த்த. அதை ஜூம் பண்ணி எடுங்க அண்ணே. கெடுத்தானே இல்லையா அந்த புள்ளைய? இந்த ஆளை கொல்ல பார்த்தானே. நான் எப்படா கொலை பண்ண பார்த்தேன்? அந்த புள்ளைய கெடுத்தியா இல்லையா? அந்த புள்ள மூஞ்சிய கூட நான் தடுக்க வந்த ராமரை நீ கொலை பார்த்திருக்க. ஐயோ இவங்கள பொய் சாட்சி சொல்றாங்க இவ்வளோ இருக்கு. இப்போ உண்மைக்கெல்லாம் மரியாதை பொய் படுகொலை. குஞ்ச கடிச்சே விடுங்க. அவன் சொல்றான் சொல்லி உண்மைங்கிற. பச்சை புள்ள பொய் சொல்லாதுன்னு சொல்லுவாங்களப்பா. சர்ச்சை கேட்டா கூட இதுதானே உண்மை சொல்லுவாங்க. உங்க முகம் தான் ஹீரோ மாதிரி இருக்கு. ஆனா நீங்க மோசமான வில்லனா இருக்கீங்க போல. யாருப்பா இவர்? அந்த புள்ள மூஞ்சிய கூட பார்க்கல. இங்க பாருங்களேன், என்னைய பொறுத்த வரைக்கும் நான் தப்பு பண்ணிட்டேனா? ஆமா நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி காலில் விழுந்து கூட நான் மன்னிப்பு கேட்பேன். ஆனா தப்பு பண்ணலன்னு வைங்க, தலை மசுறு கூட வணங்காது. பொம்பளை பிள்ளை இடிச்சது தப்புதா இருந்தாலும் பொம்பளை பிள்ளை இடிச்சிருக்க கூடாது. சாரி மட்டும் கேட்டுக்குவோம். மன்னிப்பு கேட்டுக்க. சரி கோச்சுக்காதீங்க. மன்னிப்பு கேளு. மன்னிப்பு கேட்க தானே சொல்றேன். எப்ப கேப்ப? எப்பமா? என்னடா சப்பா நைஸ் கேர்ள். மூஞ்சிய ஜூம்ல காட்டாத. ஜூம்ல பியூட்டிஃபுல் லிப். அப்படி கேட்கமணி. டம் 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 டண்டடம் 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 டண்டடம். ஸ்டைல் 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 தான். நீ சூப்பர் ஸ்டைல் தான். இந்த ஸ்டைலுக்கு ஏத்த மயிலு நீதான். பிகரு பிகரு தான். இது சூப்பர் பிகரு தான். இந்த பிகருக்கு ஏத்த மயிலு நானுதான். வண்ட கொடியே வா, வண்ட நிலவே வா. அப்படி ஒண்ணு இப்படி ஒண்ணு. ஐயோ இவங்கிட்ட என்னால கத்த முடியலையே. ரெண்டு பேரும் கொஞ்சம் அந்த கண்ணழகி செல்லத்துறனே. அண்ணே செல்லத்துறனே, செல்லத்துறனே மக்காளி நல்ல புள்ளைய கூட்டிட்டு ஆடுகாலி முடிய கூட்டிட்டு வந்திருக்கியா? அந்த புள்ள சும்மா அங்கிட்டு இங்கிட்டு நடக்கிறதுக்கு பூரா வாச்சிக்கிட்டு இருக்காங்க. மிஸ்டர் சூர்யா சார், வாழ்க்கையில ஆண்களுக்கெல்லாம் தெரிந்த ஒரு ரகசியத்தை சொல்றேன் கேட்டுங்க. என்னது? மேடையில ஒரு பாட்டுக்கு ஆடுனா அவ ஆட்டக்காரி. வீட்டுல புருஷனை வச்சு ஆடாம ஆடுறவர் அவதான் வீட்டுக்காரி. வாழ்க்கையில ரொம்ப அனுபவப்பட்டிருக்கோம்ல. நீங்க எல்லாம் ஒண்ணுதானே? சரி பிள்ளைகிட்ட சாக்கு ஆடே ஆடோடு அப்படி நிப்பாட்டா. ஒரு இடத்த நில்லுமான குண்டிய குண்டிய ஆட்டிக்கிட்டு. ஆனா உங்க ரெண்டு பேர்த்தையும் நினைச்சு எனக்கு சிரிப்பு வருதுயா. என்ன காரணம் தெரியுமா? இப்ப பாரு முருதங்க மாப்பிள்ள தங்கச்சியை கட்டி கொடுத்துருக்கேன்ல, இப்போ அந்த தப்பையில மைக்க வைங்க. நான் சொல்ற பாட்டுக்கு வாசிங்க பாப்போம். மாஞ்சோலை கிளிதானோ மாண்டானோ வேப்பந்தோப்பு கோயிலும் நீதானோ. நல்லா வச்சார்ல எங்க ஜோர கை தட்டுங்கண்ணே. சொன்ன உடனே இந்த கரெக்டாக அந்த நடை வச்சார்ல. இப்போ மாப்பிள்ள, இப்போ நான் உங்களுக்கு ஒரு நடை கொடுக்குறேன், ஆசிக்கிறீங்களா? ஊனம் 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 இங்கே ஊனம் யாருங்கோ. ஊனம் 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 இங்கே ஊனம் யாருங்கோ. உடம்பில் உள்ள குறைகள் எல்லாம் ஊனம் இல்லைங்கோ. உள்ளோ நல்லா இருந்தா ஊனம் ஒரு குறையிலே. உள்ளம் ஊனப்பட்டா உடம்பு இருந்தும் பயனில்லை. ரெண்டு காலம் உள்ளவனும் கிடக்குறா. சில ஒத்த காலில் நாடகத்தை கெடுக்கிறா. நல்லா வச்சாரா? சோற கை தட்டுங்க. இதுக்கெல்லாம் நல்லா வாசிக்கிறீங்கல்ல. ஆனா உங்களை நினைச்சு கொஞ்சம் வேதனையா இருக்கு. கடைசியில் இந்த குண்டி இடத்துக்கெல்லாம் வாசிக்கிற தலையெழுத்தாச்சு உங்க நிலைமை. என்னடா கடமை? ஒரு பழமொழி ஒண்ணு சொல்லுவாங்க, வானத்துல போற கிரகத்தை கைத்த பிடிச்சி கட்டி இழுத்தாங்களா. அந்த நிலைமை தான் உனக்கு. ஹலோ சார் போங்க சார். ஏன் நிப்பாட்டியா உங்களுக்கு என்ன கிரகமா இருக்கலாம்?
ஆமா தூக்கி வாயில வை. இங்க பாருங்க, காக்கை அந்த புள்ளைய கெடுத்தது தப்பு. ஒழுக்கமா ஊர்ல மன்னிப்பு கேட்டு போயிரு. எஸ்கியூஸ் மீ. ஹலோ மேடம். மக்கள் பெரிய லூசு முடியா இருப்பா போல இருக்கேன். ஏன் கோவப்படுறீங்க? ஏங்க கோவப்படுறீங்க? ஏன் கோவப்படுறீங்க? ஏங்க ஊருக்காரங்க போட்ட மேடை என்னுடைய காலி என்னுடைய பக்கவாத்தியம் அவங்க வாசிக்கிறாங்க. அவங்க வாசிப்புக்கு தகுந்த மாதிரி நான் ஆடிக்கிட்டு இருக்கேன். இதுல உங்களுக்கு என்ன பண்ணது நான் தெரிஞ்சுக்கலாமா? நானும் போனா போதே ஆம்பளை பயிலாச்சும் மரியாதை கொடுத்து பேசுவோம். கொஞ்சம் மரியாதை கொடுப்போம். அதுக்கு மேல பேசுனா பேசிக்கிறோம்னு பொறுமையாண்டா உங்க இஷ்டத்துக்கு நீங்க பேசுவீங்களா? உங்க நோக்கத்துக்கு நீங்க பேசுவீங்களா? நானே இருக்க கண்டு சரியா போச்சு. இதே வேற பிள்ளையா இருந்தா என்ன கேட்டிருக்கோம்? நான் விட்டா போல நீ எல்லாம் சோத்திர பிய தின்றியாடா அப்படின்னு கேட்டிருக்காதா? ஆனா நான் கேட்க மாட்டேன். ஏன் என்ன ஆண்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய பெண்ணு யார் அப்படின்னா அது பவதாரணி ஒரு பிள்ளை தானே. வாங்க நீ பேசு, நீ பேச்சு பாரு. பேச்சா பேசிக்கிறேன். பேசு, நீ பேசு, நீ பேசு, பேசி பாரு. பேச்சா அண்ணே அண்ணே மைசூர்காரண்ணே, காலையில் வாங்குற சம்பளத்தில் அரை சம்பளத்தை உன் கோயில் உண்டியில் கொடுத்துட்றேன். காசை வாங்கிக்க. இந்த மைக்கில் லேசாக எர்த்து மட்டும் வச்சு விடு. கரண்டில் அடிப்பட்ட நாய் மாதிரி இழுத்துக்கிட்டு தெரியட்டுங்கிறேன். நல்லா இருப்பேன். இங்கே பாரு, என்ன உங்களை நான் பேச வேணாம்னு சொன்னா நீங்க சொருப்பி அடிக்கலாம். நீங்க நல்லா பேசுங்க, மேலையும் பேசுங்க, நல்ல கேள்வி கேளுங்க, நல்லா பேசுங்க, நல்லா திட்டுங்க. நல்லா தான் பேசியா பேசியா பேசு பேசா. சும்மாவே தொண்டை ஆம்பளை மாதிரி போகுது. பெண்கள் வாய்ஸ் எவ்வளோ நைஸாக இருக்குன்னு தெரியுமா? நைஸாக பேசு. ஹலோ. பொண்ணு பார்க்க வராங்க. அப்போ பொண்ணு பார்க்க வரும்பொழுது எப்படி பேசணும்? இப்படி பேசினா ஒருத்தனை பொண்ணு பார்க்க வர மாட்டான். சாணியை கரைச்சிக்கிட்டு மூஞ்சிலே அடிப்பான். அழவா முகரே பாரு. ஒரு பொம்பளை பிள்ளைய இடிச்சது தப்புன்ற ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாம நீங்க பேசும்போது நான் என்ன பேசுவேன்? பேசிக்கிறேன். பேசுங்க பேசுங்க. ஏதாவது சொல்லிவிடு பார்த்துக்கா. ஒன்று என்னை பேச விட, இல்லைன்னா நீ பேசு. அதை விட்டு ஓட்டப்பாடல நண்டை விட்ட மாதிரி லோடோ லோடன்னு பேசியான்னு வாய பாரு. வாய குளிச்சு போன மணி பரிசு மாதிரி எரிச்ச வந்து வந்தாரண்ணா. நானு பேசாம உட்காரியா மஜா. பொம்பளை பிள்ளைய பெற்று வச்சிருக்காங்க. பொம்பளை பிள்ளை ஆயதுல பொம்பளை கூட்டிட்டு லம்பாடி முடியா கூட்டிட்டு வாய திறந்தா பேச மாட்டேங்க. தங்கச்சியை கட்டி கொடுத்துருக்கேன் பாக்குறேன். அந்த பிள்ளைய பேச விடு. எங்கடா பேசுறேன்? நான் பேச விடு. நீ பேசுமா? நான் புது டான்ஸ் அது பேசும்டா. பேசுடா, நீ பேசுடா. ஒரு வார்த்தை பேசிக்கிட்டு இருக்கேன்ல, நான் பேசும்போது ஊடால பேசினா என்ன அர்த்தம்? அப்ப எனக்கு என்ன மரியாதை கொடுக்குறீங்க நீங்க? வாடா போதன்னு பேசினா உங்க இஷ்டத்துக்கு நீ பேசுவீங்களா? பேசுங்க நீங்க. பேச்சா விட்டான் வைக்க செவுல அந்து போய் மாத்துக்க. முகரைய பாரு முகரைய. பிள்ளைய பெற்றாங்கன்னா வக்கால் சொன்ன கழுதைய பெற்று வச்சிருக்காங்க. உன்னைய சொல்லணும் போத வக்கால் பெரிய வாய் தண்ணி முண்டியா இருப்பா போல இருக்கு. வாயை திறந்தா மூட மாட்டீங்க. வாயை திறந்தா மூட மாட்டீங்களா? ஒன்னும் என்னைய பேச விடுங்க. இல்லன்னா நீங்க எல்லாரும் பேசுங்க. நான் பேச விட்டாதானே, என்னைய பேச விட்டாதானே நான் பேச முடியும். பேசியா அடிய இழுச்சா. ஐயோ என் வாயும் திறந்து தொலைவி. பொம்பளை ஆளுகளாம் உட்காந்துருக்காங்க பேசலாம். ஏய் பாபா பாவம் ஏன் மச்சான். எப்பா உன் துருத்திய மூடிக்கிட்டு நீ போ. பொம்பளை பிள்ளையா பொம்பளை வாயை திறந்தா மூட மாட்டேங்கிற. ஆம்பளை பைய வாயை திறந்தா அடங்க மாட்டேங்குது. குரங்காட்ட மாதிரி மரியாதை கொடுத்து மரியாதை வாங்க. மரியாதை கொடுத்து மரியாதை வாயை கொடுத்து வாய் கட்டிக்காத. வாயை கொடுத்து எப்ப விட்டு போயிடாதீங்க. வேணாம் விலை கொடுத்து வாங்குற. உனக்குதான் பேசாத. ஐயோ தொண்டை தண்ணிலாம் போகுது. நாசமத்து போறவளே, இந்த காசை வாங்குறதுக்கு என் தொண்டை கிளியனும் என் குண்டியெல்லாம் கிளியனும். என்ன ஒரு அருமையான குரல் சூர்யாவுக்கு. எப்பா போப்பா. இங்க வார், பொம்பளை பிள்ளைய எடுச்சு விடாம நீ என்னடா குச்சி வச்சுக்கிட்டு இப்படியே நின்னுட்டு இருக்க? ஆமா கள்ள தூக்கி போடு. எவ்வளவு தெரிஞ்சா பாரு. ஏன்டா அந்த பிள்ளை பிடி வேணாம். அந்த பிள்ளைக்கு கல்ல போட்டா பிடிக்காது. அந்த பிள்ளை பாத்துக்கிறோம். போய் கடிமா போய் பார். என்ன மரியாதையா பேசினா மரியாதையா பேசு. மரியாதையா பேசினா பவதாரணி கிட்ட இருந்து மரியாதை வரும். ஏதோ பொம்பளை பிள்ளையாச்சே, ஏதோ ஆம்பளை பையலாச்சே பொறுமையா அண்டு பேசிக்கிட்டு இருக்கேன். ஒரு 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 பெரிய மனசு, ஒரு பெரிய மனுஷன், ஒரு பெரிய மனுஷன், ஒரு பொம்பளை பெரிய மனசு முத வேணும். ஒரு ஆம்பளை இறங்கி மன்னிப்பு கேட்க வரும் பொழுது பெருந்தன்மையோட மன்னிக்க கத்துக்கிறேன்னு. அதான் பொம்பளை பிள்ளைகளுக்கு அழகு. உங்களை இடிச்சு விட்டேன். தப்பு தப்பு, மிகப்பெரிய குற்றம். யார்கிட்ட மன்னிப்பு கேட்கறோம் இல்லையோ முத கிராமத்தார்கள்ட்ட மன்னிப்பு கேட்கணும். கேளுங்க. ஏன்னா இந்த மேடை நம்ம கோசுக்குறிச்சி கிராமத்தில் பெரிய மேடை. அதனால கிராமத்தார்கள்ட்ட மன்னிப்பு கேட்கறதுனால தப்பு கிடையாது. கிராமத்தார்கள், விழா குழுவினர்கள் எல்லார்ட்டையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்.
நானும் பவதாரணியும் ஏதோ தப்பு பண்ணிட்டோம், யாரும் மனசுல வச்சுக்காதீங்க. ஹலோ ஹலோ, நீங்க சொல்ற மீனிங் வந்து வேற மாதிரி தெரியுது மக்களுக்கு. சொல்லவே இல்ல, தெரியாதா? நான் பாக்கலையா? இதுக்கு நான் இது ஒரு விளக்கு பெரிய ஒரு மனுஷன். ஏதோ ஆமா, ஒரு தடவை விளக்கு பண்ணிட்டேன், ஒரு பிடிச்சு. ஆர்வ கோளாறுல என்ன பண்ணிட்டோம்? ஏதோ அந்த பிள்ளை வெளியில அப்படி ஏங்க காமிச்சு. நீங்க பண்ணிட்டோம் மக்கள் வந்தா என் தாய்மார்கள்லாம் சிரிக்கிறாங்க. அது வேற மாதிரி தெரியுதுங்க அவர்களுக்கு. இப்ப நீ நானும் தப்பு பண்ணலையா? நான் என்ன தப்பு பண்ணேன்? வந்து இடிச்சு தப்பு பண்ணது நீங்க, நீ நானும் தப்பு நான் பண்ணல. சொல்லுவேன், ஏதோ ஒரு தடவை பண்ண வெளியே சொல்ல மாட்டேன். ஒரு தடவை பண்ண, ஒரு தடவை என்னையா பண்ணா? இப்ப இதே வாயால இதே மேடையில நீ சொல்ல வை. நீ நானும் தப்பு பண்ணங்கிறத சொல்ல வைங்க பாப்போம். உன்னை இடிச்சது யாரு? என்னைய இடிச்சது நீங்க. தப்பு தானே? தப்பு. 1000 தான் இருந்தாலும் ஒரு பொம்பளை பிள்ளை நான் இடிச்சிருக்க கூடாது. மிகப்பெரிய நான் பண்ணது தப்பு தானே? ஆமா. அப்ப நான் தப்பு பண்ணிட்டேனா? தப்பு பண்ணிட்டீங்க. நீயும் தப்பு பண்ணிட்ட. நான் என்ன பண்ணேன்? உன்னை இடிச்சது யாரு? என்னைய இடிச்சது நீங்க. என்னைய இடிச்சது உங்களை யாரு? இடிச்சது நானு. அப்புறம் என்ன மசத்துக்கு சொல்ற? நான் தப்பே பண்ணலன்னு. அப்புறம் என்ன இடிச்சது நீ தானே? அப்ப நீ நானும் தப்பு பண்ணிருக்கமா இல்லையா? ஒத்துக்கமா. ஒரு ஆம்பளை வந்து இடிக்கிறிய, உனக்கெல்லாம் அறிவில்ல, நீல சோத்த ஒரு பொம்பளை பிள்ளைய வந்து இடிக்கிறீங்க நீங்க, உங்களுக்கு அறிவு இல்ல. ஒரு ஆம்பளை அழகா இருந்தா போதாது, ஒரு பொம்பளை அழகா இருந்தா பொறுக்காதே. ஆக்க தொங்க போட்டு திருவிங்க. நீ அப்படியே மோப்பம் முடிச்சுக்கிட்டு லோலோன்னு தெரியுற. செவத்தோல பாத்திர கூடாது, உடனே வந்து இடிச்சு அப்படியே கரெக்ட் பண்ண பாப்பீங்க. மூஞ்சி முகரையும் பாரு. மரியாதை கொடுத்து மரியாதை வாங்க கத்துக்க. பெண்களுக்கு எப்படி கற்பு இருக்கோ ஆண்களுக்கும் கற்பு உண்டு. அட உங்களுக்கு கருப்பா இருக்கா வெள்ளையா இருக்கா நான் கேட்டேனா? என்ன வந்து பாத்து பொம்பளை பிள்ளை நீங்க முத மரியாதையா பேசுங்க. கருப்பா இருந்தானே வெள்ளையா இருந்தானே வேலை முடியுதா? அதை முத பாரு. என்ன வேலை? அதை விட்டு கருப்பா இருக்கு வெள்ளையா இருக்குன்ட்டு இருக்கிற நான் நீக்கிற நாட்டுல போய் பாட்டு வர முடியா? வாய் அடக்கத்தோட பேசுறேன்னா உனக்கு மரியாதை. நீங்க பொறுமையா பேசுனீங்கன்னா உங்களுக்கு நல்லது. இல்லன்னா படுக்க வச்சு வாயை பரட்டு கிழிச்சு விட மாட்டேங்க. வச்சுக்கோங்களேன், இந்த பக்கம் ஒரு காலை அந்த பக்கம் ஒரு காலை பிடிச்சி நடுவுல பிடிச்சி தொங்கிடு. உன்ன மாதிரி பொம்பளை பிள்ளைல நிறைய பேரை நான் பார்த்திருக்கேன். உங்களை மாதிரி ஆண்களை பப்புனா மேடையில எத்தனையோ பேத்த சந்திச்சுட்டு வந்திருக்கீங்க. அடக்கி பேசு. அடங்கி போங்க. நீங்க ஆம்பளை அடங்கி போகணும்னு அவசியமே கிடையாது. அடங்கி போகணும்ன்ற அவசியமே எங்களுக்கு கிடையாது. ஆம்பளைல அடக்கணும்னு நினைச்சேன்னு வையே, சரி அக்காளி நாங்களாம் சமுத்திரம் மாதிரி சுனாமி மாதிரி பொங்கி அப்படியே உள்ள இழுத்துட்டு போயிருவோம். ஆம்பளைகள் ஆமா போடணும்னு நினைச்சோம்னு வையே, அப்படியே ஆமா போட வைக்கிறதா பெண்களோட குணம். எங்க பெண்கள்கிட்ட வந்து கத்தியா அருவாளை எதுவுமே தேவையில்ல. பெண்கள்கிட்ட மிகப்பெரிய ஆயுதம் எது தெரியுமா? அவங்களோட கண்ணீர் தான். அவங்க கண்ணீரை வச்சு ஆமா படவும் வைப்போம், எல்லாமே வைப்போம். எத்தனை நாளைக்கு இப்படி கண்ணீர் சிந்தி ஆம்பளை ஆமா பட வைப்பீங்க? ஏன் முடியாதா? ஒரு தடவை பாப்பேன், 2 தடவை வைப்பியா, 3ஆவது தடவை வைப்பேன். வக்கால அறுவச்சு முண்டியா இருப்பா போல இருக்கு. எப்ப பார்த்தாலும் அதுக்கிட்டே போடி மொத மகரே பாரு மொத போடி வப்ப விட்டு போடின்ட்டுருவேன். ஒரு பொம்பளை வீட்டுக்கு அழுதா வீட்டுக்கு ஆகுமா? குடும்ப பொம்பளை பிள்ளை எப்படி இருக்கணும்? கணவனை அனுசரிச்சு வாழ கத்துக்கிறேன்னா. கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். அந்த காலத்துல வாழ்ந்தாங்க. அப்படியே வாழ்றீங்க? இந்த காலத்துல வாழலையா? எங்க புருஷனை மதிக்கிறீங்க? என்ன மதிக்காம இருக்கும்? இந்த வயசான ஆள் உட்காந்துருக்காங்கல்ல, இந்த அப்பத்தமாக உட்காந்துருக்காங்கல்ல வயசானவங்க, அவங்க கிட்ட போய் 2000 ரூபாய் பணத்தை கொடுத்து உங்க புருஷன் பேர் என்னன்னு மட்டும் கேளு, சொல்றாங்களான்னு பார்ப்போம். கழுத்து அறுத்து போட்டா கூட சொல்ல மாட்டாங்க. புருஷன் பேரை சொன்னோம்னா புருஷனுக்கு ஆயுள் குறைஞ்சிருமா. அந்த காலத்துல புருஷனை தெய்வமா பார்த்தாங்க. கையில பச்சை குத்தி வச்சிருப்பாங்க. யாராவது புருஷன் பேரை கேட்டா இந்த பாத்துக்கோங்க என் புருஷன் பேரை அப்படின்னு சொல்லி கையில பச்சை குத்தி இருக்கிறத காட்டுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு புருஷனை மதிச்சாங்க. இப்போ எங்க புருஷனை மதிக்கிறீங்க? எத்தனை வீட்டில் நடக்குது? புருஷனை மதிக்கிறீங்களா? அந்த காலத்துல புருஷனை என்ன சொல்லி கூப்பிடுவாங்க? மாமா, அத்தான், என் ஜாமின்னு கூப்பிடுவாங்க. எங்க உங்க புருஷன் எங்க போயிருக்காரு? என் ஜாமி இந்த வெளியில போயிருக்கு, என் ஜாமி இப்போ வந்துடும், அப்படிதான் சொல்லுவாங்க கிராமப்புறங்கள்ல. இதெல்லாம் எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கீங்க? இப்ப அப்படியா? ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணுக்கு கல்யாணமாகி இத்தனை வருஷம் தாப்பா ஆச்சு அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்? எப்படி? பொண்டாட்டி கூப்பிடுறத வச்சே தெரிஞ்சுக்கலாம். எப்படிங்க? கல்யாணமாகி 1 வருஷம் ஆகுதுன்னு வையேன், பொண்டாட்டி புருஷனை கூப்பிடுவாங்க. எப்படி? என்னங்க என்னங்க சொல்லுடி, இங்க வாங்க, போடி வாங்கண்ணா, அடி மூடு வரலடி போ. அப்பனா கல்யாணமாகி 1 வருஷம் ஆகுதுன்னு அர்த்தம். என்னங்க இங்க வாங்க அப்படின்னா கல்யாணமாகி 2 வருஷம் ஆகுதுன்னு அர்த்தம். சரி இந்தாயா யோ இப்ப வரியா என்ன அப்படின்னா அது 3ஆவது வருஷம். இதெல்லாம் மானம் கட்டவன ஜாண்ட குடிங்க வாடங்க முத, அது 4ஆவது வருஷம். 5ஆவது வருஷம் விளக்குமாறு செருப்பு எல்லாம் பறக்க ஆரம்பிச்சிடும். இது 5ஆவது வருஷம். அப்ப ஒரு பொம்பளை கூப்பிடுறத வச்சே தெரிஞ்சுக்கலாம் கல்யாணமாகி இத்தனை வருஷம் ஆச்சுன்னு. நீங்க போடான்னு கூப்பிடும் போதே நீங்க தட்டி வச்சுங்கன்னா ஏன் கூப்பிட போறாங்க? அவங்க போடா வாடான்னு கூப்பிடும் போதே நீங்க தட்டி வச்சீங்கன்னா உங்களை அவங்க பேச போறாங்களா? நாங்களும் சரி போனா போகுது, அடுத்த வீட்டுல இருந்து நம்ம வீட்டுக்கு வாழக்கூடிய பிள்ளை நம்ம பக்குவமா புள்ள ஆண்கள் மேல வச்சுக்கிட்டு நீங்க பெண்களை குறை சொல்லாதீங்க. ஆம்பளைய நாங்க விட்டு கொடுத்து போய்கிட்டு இருக்கோம். ஆமா விட்டு கொடுக்குறீங்க. ஆமா நான் வந்துட்டேன் பாரு பொட்டை பொறுக்கி போய. ஆமா இங்க என்ன பண்றீங்க? கொடுத்துட்டு போ. ஆமா இங்க என்ன பண்றீங்க? வியாபாரம். என்ன வியாபாரம்? நொங்கு. என்ன வியாபாரம்?
நொங்கு வியாபாரமா? பரவாயில்லையே. நொங்கு வியாபாரம் பண்றீங்களா? பரவாயில்ல. ஏம்மா